அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன போஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளருக்கான போஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ், அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ், இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 8th முடிச்சிருந்தால் போதும் இதுக்கு எலிஜிபிள். அதாவது ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒர்க்கர், தூய்மை பணியாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட இதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். 8th குவாலிஃபிகேஷன் தான். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லி அப்ளை பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறனாலும் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லி MHC 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை சொல்லுவோம். லிங்க் இருக்கும், லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனும் போடுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ பார்த்தாலே ஓரளவு வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் சிலபஸ்ஸு. இப்போ என்னன்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒர்க்கர் அப்படின்ட்டு எப்போ நடந்திருக்குன்னா 8/10/2017 நடந்திருக்க ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் வந்து பார்ட் ஏன்னும் 15 கொஷின் வந்து பார்ட் பின்னும் 2 ஸ்ப்ளிட்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாம். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100 நம்பரில் தான் கூப்பிடுவோம். எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 1947. கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். அடுத்து சமவெளியை எப்படி அழைப்பீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவோம், மருதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அட்லஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்லஸ்னால் என்ன, மேப்பு. கொடியில் புலியுடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் நமக்கு வந்து புலி இருக்கும் கொடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஒன்க்கு ஆப்ஷன் வந்து சோழர். 7th ஒன் காவிரி யாருடைய ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th ஒன்க்கு ஆப்ஷன் சோழர். தமிழன் தொன்மையான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழோட தொன்மையான நூல் என்னன்னு தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க. 9th ஒன்க்கு ஆப்ஷன் கரிகால சோழன். உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம், இப்போ தான் போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 1. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்னைக்கு வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. இஸ்லாமியர்களின் புனித நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது ஆப்ஷன் அல்குர்ஹன். நமது தேசிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், மயில். நம்ம தேசிய மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 14வது கொஷின் ஆலமரம். நம்ம தேசிய சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 15வது கொஷின் வந்து சாரநாத் தூண். இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 16th ஒன்க்கு வந்து உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு 2017 கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் இது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 17வது ஆப்ஷன் வந்து மாண்புமிகு வெங்கையா நாயுடு. விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கே இடம்பெயர்கிறார்கள், விவசாயிகள் வந்து கிராமங்கள்லேருந்து எங்கே இடம்பெயர்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் நகரங்கள். நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம், எப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆகஸ்ட் 15. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளது, 20வது வந்து ஆப்ஷன் வந்து நியூ டெல்லி. சூரியன் உதிக்கும் திசை, எங்கே வந்து சூரியன் உதிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கிழக்கு. டேஷ் வேளையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22வது ஆப்ஷன் காலை. நீரின் ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரோட ஆதாரம் என்ன, மழை. எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது, அதாவது எலும்பு உடஞ்சிருச்சுன்னா எது மூலிமா கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எது வேகமான போக்குவரத்து, எது வந்து வேகமான போக்குவரத்து இது 4th அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25க்கு வந்து ஆப்ஷன் டி விமானம். மருத்துவ குணமுடைய தாவரம் எது, தேக்கு, சந்தனமரம், வாழை, துளசி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் டி துளசி. மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன,
27க்கு ஆப்ஷன் 2. மேலே எறியப்பட்ட பொருள் கீழ் நோக்கி விழ காரணம் என்ன? காந்த விசை, புவியீர்ப்பு விசை, உராய்வு விசை, மின்னியக்கு விசை அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. 28க்கு வந்து ஆப்ஷன் புவியீர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் காந்தி. நம்ம தேசிய நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட தேசிய நதி எது? கங்கை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது வந்து மக்காது பிளாஸ்டிக். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர். மண்புழுவை வச்சு நம்ம உரம் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த உரத்தோட அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெர்மி உரம், வெர்மி கம்போஸ்டிங் சொல்லுவோம் இங்கிலீஷில். நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33க்கு ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினிய கேன்கள், இவை அனைத்தும் தான் இதுக்கு ஆன்சர். உலர்ந்த டேஷ் உரமாக பயன்படுகிறது. கழிவுநீர், கசடு, இவை இரண்டும் எதுவும் இல்லை. 34க்கு ஆப்ஷன் பி கசடு. கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35க்கு ஆப்ஷன் குளோரினேஷன். குளோரின் போட்டு தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்து பார்ட் பி. உரிய சொல்லை தேர்ந்தெடு. நாய் டேஷ் நிமிராது. நாயோட வால் நிமிராது. எந்த வால்ன்றதை பார்த்து சூஸ் பண்ணணும். இது தமிழ் தாத்தா அப்படின்னு யாரை நம்ம அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். வெயில் சுட்டிருக்கும் காலத்தை டேஷ் காலம் என்கிறோம். கோடைக்காலம். ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் யாரு? அதியமான். சைக்கிள் என்ற ஆங்கில சொல் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். 5th ஒன்க்கு ஆப்ஷன் மிதிவண்டி. விடுகதைக்கு விடை கண்டுபிடி. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான், அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 6th ஆப்ஷன் என்னது? நிழல். 7th கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7th ஒன்க்கு ஆப்ஷன் பி தயிர். கம்பர் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஈஸி தான், கம்பராமாயணம். விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சுடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ஒன்க்கு ஆப்ஷன் பி செங்கல். மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள். 10th ஆப்ஷன் டி. இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இனிப்புக்கு ஆப்ஷன் ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி கசப்பு. அரசன் என்பதன் பொருள். 12th ஆப்ஷன் டி மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல். 13th ஆப்ஷன் சி வேற்றுமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 14th ஒன்க்கு ஆப்ஷன் சி வானொலி. மிளகாய் டேஷ் சுவை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிப்பா, கசப்பா, புளிப்பா, கார்ப்பா. 15th ஒன் வந்து ஆப்ஷன் டி கார்ப்பு. இன்றைக்கி உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ண முடியாதவங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.